ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு முக்கியமான உலகத்தில் ஜனவரி 20 நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபென்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்களாலும் சரி, உலகத்தில் நடக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 20, அதாவது ஜனவரி 20 அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. அதாவது ஜனவரி 20, 2025. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. அவர் ஜனவரி 20, 2025 அன்னைக்கு பதவி ஏற்க போறாரு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன்லாந்து, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் ப்ளஸ் கிரீன்லாந்து, அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கிரீன்லாந்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்களை உங்களால் கேதர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவோட அதிபர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவோட அதிபராக ஆகுறாரு. அதாவது 2வது முறையாக ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் 2017 2020 வரைக்கும் அமெரிக்காவோட அதிபராக இருந்தார். ஸோ அவர் எப்பெல்லாம் அமெரிக்காவோட அதிபராக ஆகுறாரோ அப்பெல்லாம் அவர் கிரீன்லாண்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வச்சிருந்தாரு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோவில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான 2வது பார்க்க போடுற ஒரு இன்ஃபர்மேஷனாக இதை பார்க்கலாம். ஸோ அவர் எப்பெல்லாம் அதிபர் ஆகுறாரோ அப்பெல்லாம் அவர் இந்த கிரீன்லாண்டை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வச்சிருந்தாரு. ஸோ இது மாதிரி தான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதே ஆசையை மறுபடியும் அவருக்கு வந்திருக்கு. அதுக்காண்டி தான் நிறைய விஷயங்களை அவர் மறைமுகமாக பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்களும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது என்னமும் தெரியல. ஆனால் சில நகர்வுகளை வச்சு இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது கிரீன்லாந்து அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட அங்க 80% பனி தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20% நிலப்பரப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரீன்லாந்துக்கு அமெரிக்காவோட அதிபரை இப்ப பதவி ஏற்க போற டொனால்ட் ட்ரம்ப்போட மகன், ஓகேவா, இப்பதான் ஒரு 1 வீக் முன்னாடி ரீசெண்டா ஒரு விசிட் அடிச்சிருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனா பார்க்கப்படுது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த கிரீன்லாண்டை யார் கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டென்மார்க்குக்கு கீழே ஒரு தனியா ஒரு அரசை வச்சு செயல்படுறது தான் இந்த கிரீன்லாந்து. ஸோ இதுக்கு முன்னாடி, அதாவது டென்மார்க்கோட ஒரு பகுதியாக தான் இந்த கிரீன்லாந்து இருந்தது. பட் அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம், அதாவது பிரியல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நிர்வாக ரீதியா பல பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதனால டென்மார்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீன்லாந்து தனியா ஒரு கவர்மெண்ட்டை வச்சு கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அதாவது ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னா, கிரீன்லாண்டை பற்றி தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ கிரீன்லாண்டை பத்தி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரீன்லாந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தீவுகள்ல இந்த கிரீன்லாந்து அப்படிங்கிறதும் ஒண்ணு. ஸோ அது மட்டும் இல்ல, இதோட புவியியல் அமைப்பு பார்த்தோம்னா வட அமெரிக்காவுக்கு மேலையும் கிட்டத்தட்ட ஐரோப்பாவுக்கு இடது பக்கமும் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு தான் இந்த கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு தீவு. ஸோ இதோட தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூக். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட தலைநகரம். அது மட்டும் இல்ல, இதை எப்போ வரைக்கும் டென்மார்க் நேரடியாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அதாவது இந்த தீவை எப்போ வரைக்கும் டென்மார்க் நேரடியாக கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1953 வருஷம் வரைக்கும் டென்மார்க் நேரடியா இந்த தீவை கட்டுப்படுத்திட்டு வந்தாங்க.
ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் தனியா ஒரு அரசு, அதாவது கவர்மெண்ட், அதாவது டென்மார்க் கீழே இயங்குற ஒரு கவர்மெண்ட்டை வச்சு ஒரு தனி நாடு போல இந்த தீவை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அதாவது ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த நாட்டோட மக்கள் தொகையை கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 56,000 பேர் மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இந்த நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 21.66 லட்சம் சதுர கிலோமீட்டர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 80% வரைக்கும் பனியும் ஐஸ் கட்டியும் தான் இருக்கு. ஸோ 20% மட்டும்தான் பனியும் ஐஸ் கட்டியும் இல்லாம இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, அந்த 20% எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தென் பகுதியில மட்டும்தான் இருக்கும். வட துருவத்தை நோக்கி போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸா தான் இந்த நாடு வந்து நிறைஞ்சிருக்கும். ஸோ இதுவும் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறது பார்க்கவே முடியாத ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே முடியாது மீன்ஸ் அங்கே வந்து விவசாயமே வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது 80% ஆஃப் நிலப்பரப்பு எல்லாமே வந்து ஐஸால வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால அங்கே வந்து விவசாயமே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை நம்பி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீன் பிடித்தலை நம்பி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கிரீன்லாண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ரொம்பவுமே முக்கியமான சில இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து மெயின் டாபிக்குள்ள வந்து போயிடுவோம். மெயின் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்பும் கிரீன்லாந்து. ஸோ அதுதான் இன்னைக்கான ஒரு மெயின் டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1950க்கு வந்து போகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மட்டும் இந்த ஆசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்களுக்குமே இந்த ஆசை வந்து இருந்தது. ஸோ அதில் ஒரு அதிபராக இருந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூமேன், அதாவது ஹாரி ட்ரூமேன். அதாவது நம்மளோட ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வந்து பனிப்போர் வந்து நடந்தது 1950. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிபர் ஹாரி ட்ரூமேன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட $100 மில்லியன் கொடுத்து இந்த தீவை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு விலை பேசினாரு அப்படின்னு வந்து வரலாறு ரீதியா வந்து சொல்றாங்க. இந்த வரலாறு உண்மையாவே வந்து இருக்குது. ஸோ இதுதான் முதல்ல கிரீன்லாண்டை அமெரிக்கா வாங்குறதுக்கு போட்ட ஒரு இனிஷியல் ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுக்கடுத்து ரொம்பவுமே ஆர்வமா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அதிபராக ஆக போற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து ஒருவேளை வாங்கிட்டா, அதாவது இந்த அமெரிக்காவை வந்து கிரீன்லாண்டை வந்து வாங்கிட்டா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்? 3 முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம். ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு டாப் லெவலுக்கு வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பாவோடையும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற ஒரு தீவு தான் இந்த கிரீன்லாந்து. ஸோ அந்த தீவை வந்து இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடல் வாணிகம் அப்படிங்கிறது, அதாவது கடல் போக்குவரத்தா இருந்தாலும் சரி, கடல் வாணிகமா இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு ஹை லெவலுக்கு போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா சீனாவோட கண்ட்ரோல், அதாவது ரஷ்யா சீனாவோட ஆதிக்கம் வந்து ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் மேல அதிகமா இருக்கு. ஸோ அதை வந்து குறைக்க முடியும், அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து சொல்றாங்க. மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற கனிம வளங்கள். ஸோ இங்க வந்து நிறைய கனிம வளங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல ரொம்பவுமே முக்கியமான ஒரு கனிம வளமா பார்க்கப்படுற காப்பர். ஸோ காப்பர் இல்லாத இடமே வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ரெண்டாவது முக்கியமான ஒரு தனிமம் பார்க்கப்படுகிற லித்தியம், கோபால்ட், அந்த மாதிரியான தனிமங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால என்னமோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கருத்தில், அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாமே வந்து மைண்ட்ல வச்சுதான் அமெரிக்க அதிபராக ஆக போற டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த தீவை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னு வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ டென்மார்க் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் கிரீன்லாந்துக்குன்னு கிட்டத்தட்ட 8,000 கோடி அளவுக்கு வந்து செலவு பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கிரீன்லாந்தை வந்து நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெள்ள தெளிவாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை வாங்கினா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கால்குலேஷன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்ப கிரீன்லாந்தோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா $230 மில்லியன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா $1.5 ட்ரில்லியன் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்ல, கிரீன்லாந்துல இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இழப்பீடு தொகை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னு தனியா கிட்டத்தட்ட $57 பில்லியன் வரை
செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற மக்களோட மொழி முதல் கலாச்சாரம் வரை, அதாவது லாங்குவேஜ்லேருந்து கல்ச்சுரல் வர எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் என்னமோ டென்மார்க் வந்து இந்த ஒரு விஷயத்தில் ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் வந்து இருக்கிறாங்க. நோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, நோ. அதாவது நாங்கள் வந்து டென்மார்க் கீழே தான் இந்த கிரீன்லாந்து அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த நாட்டை வந்து யாராலையும் வாங்கவும் முடியாது, யாரும் வந்து உரிமை வந்து கொண்டாடவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் எம்லா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.